நான் உங்கள் பாசமலர் மசாலா மகேஸ்வரி பேசுகிறேங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்காக போகிறோம். நாங்கள் என் 2 வயசு பசங்க, 2 மருமக, என் பேர பசங்க, எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். குலதெய்வ கோயிலில் எப்படி சாமி கும்பிட்றோன்றது அங்கே போயிட்டு நான் ஒரு நாள் முன்னாடி நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா நம்ம புடவை எடுத்து வச்சுப்போம், இதுக்கு ஜாக்கெட்டுக்கு மேட்சாக போடணும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இதை போட்டுக்கணும்னு சொல்லி நினைப்போங்க. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக குலதெய்வ கோயிலுக்கு அப்படியே வந்தாச்சு. இறங்கி அந்த ஒத்தடி பாதையில் அப்படியே நடந்துகிட்டே இருக்கோம். பசங்க, மருமக, பேர பசங்க எல்லாருமே அப்படியே நடந்துகிட்டே இருக்கோங்க. எங்கள் அம்மாவும் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக கோவில்கிட்ட அப்படியே வந்தாச்சுங்க. அந்த பசங்கள்லாம் புதுசாக என் மருமகளும் வந்தால் இருந்தால் ஒத்தடி பாதையில் நடக்கிறதுக்கு அவளுக்கும் ஒரு புதுவித சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த கோவில்கிட்ட வந்தாச்சு. கோவிலில் பொங்கல் வைக்க என் மருமக, பேர பசங்க எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 மருமக, 2 பேர பசங்க, 2 பையன், எங்கள் அம்மா எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க. நான் இப்படி பொங்கல் வச்சு இப்படி திரும்புறதுக்கிட்ட என் பேர பையன் தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா தூங்குற? ஆமாயா, நீ பொங்கல் வைக்கிறதுக்காட்டியும் எனக்கு தூக்கமே வந்துச்சு ஐயா, வச்சுட்டே இல்லையாண்ணா. அப்புறம் வச்சு முடிச்சு அதுக்கப்புறமா ஒரு வழியாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் எல்லாருமே மனசு நிறைவாக சாமியை நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே பிரசாதத்தை அந்த பொங்கலை எல்லாருமே பேர பசங்க, மருமகளுக்கு எல்லாருக்கும் நல்லா கொடுத்துட்டு உட்காந்து அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கிங்க, என்ஜாய் பண்ணிக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.